வணக்கம். இன்னைக்கு நாம தேவராஜ முதலியார் எழுதின பகவானுடன் தினந்தோறும் நாட்குறிப்புல இருந்து சில பகுதிகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். உங்களுக்காகவே இந்த ஆய்வு. ஆமா, இது 1945-46 அந்த காலகட்டத்துல ரமணாசிரமத்துல பகவான் ரமணா மகரிஷியை சுத்தி நடந்த உரையாடல்கள், அப்புறம் அங்க நடந்த சின்ன சின்ன விஷயங்கள், அதோட நேரடி பதிவுகள். பகவானோட போதனைகள் மட்டும் இல்ல, அவரோட ரொம்ப இயல்பான மனிதத்தன்மையான பக்கங்களையும் இது நமக்கு காட்டுது. முதலியார் ஒரு வக்கீல், பகவான் மேல ரொம்ப பக்தி கொண்டவர். அவர் பகவானுக்கும் சில சமயம் இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சவங்களுக்கு மொழிபெயர்க்கவும் செஞ்சிருக்காரு. ஆமா, அவரோட முன்னுரையில சொல்றாரு, பகவானோட வார்த்தைகளை எப்படியாவது பதிவு பண்ணணும், அடுத்த தலைமுறைக்கு பாதுகாக்கணும்னு பகவான் கிட்டயே அனுமதி கேட்டுதான் இதை எழுத ஆரம்பிச்சதா. அப்பப்போ பகவான் கிட்டயே சிலதை சரி பார்த்துக்கவும் செஞ்சிருக்காரு. அதுதான் இதோட பெரிய சிறப்பே. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த மாதிரி ரொம்ப நெருக்கமான பதிவுகள்ல இருந்து பகவானோட முக்கியமான போதனைகளையும் அப்புறம் ஆன்மீக பாதையில போறவங்களுக்கு பயன்படக்கூடிய சில நடைமுறை விஷயங்களையும் எடுக்கணும். ஆமா, இத கிட்டத்தட்ட நம்ம பகவானோட உட்கார்ந்து கேட்கிற மாதிரி ஒரு அனுபவமா மாத்த முயற்சி பண்ணுவோம். ரொம்ப சரி. அப்போ முதல் கருப்பொருளுக்கு போவோம். யதார்த்தத்தோட தன்மை, அப்புறம் இந்த நான் அப்படிங்கிற உணர்வு. மார்ச் 19, 1945 தேதியிட்ட குறிப்புல ஒருத்தர் கேக்குறாரு. அதாவது உலகம் கயிர்ல பாம்பு தெரியற மாதிரி உண்மை இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அத்வைத்தப்படி பாக்குற நானும் அகம், பார்க்கப்படுற பொருளும் இதம் ஒண்ணுன்னா, அப்ப பார்க்கப்படுற பொருள் மட்டும் எப்படி உண்மை இல்லாம போகும்? இது நம்ம எல்லாருக்குமே வர்ற ஒரு சந்தேகம் தானே? நிச்சயமா. இது வேதாந்தத்தோட ஒரு மையமான முரண்பாடு மாதிரி தோணும். ஆனா பகவானோட பதில் இந்த முடிச்ச அழுக்குது பாருங்க. மார்ச் 16-19 குறிப்புல பகவான் சொல்றார். என்ன சொல்றார்? பொருட்கள் உங்களை விட்டு தனியா இல்ல, அது உங்க எண்ணத்தை சார்ந்து இருக்கு. நீங்க எங்க போனாலும் உங்க எண்ணம் உங்களோட தானே வரும். அப்புறம் இதுல இருந்து தப்பிக்க எங்க போக முடியும் அப்படின்னு கேக்குறார். ஓ, அப்போ நம்ம எண்ணம் தான் உலகமா? அதாவது உலகம்ங்கிறது மனசோட ஒரு தோற்றம் அப்படின்னு சொல்றார். இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வருது. மார்ச் 15, 1946 குறிப்புல பகவான் 2 விதமான பார்வைகளை சொல்றார். 2 விதமாவா? ஆமா. ஒன்னு திருஷ்டி சிருஷ்டிவாதம், அதாவது நாம பார்க்கறதுனால தான் படைப்பு இருக்கு. இன்னொன்னு சிருஷ்டி திருஷ்டிவாதம், படைப்பு ஏற்கனவே இருக்கு, நாம் அதை பார்க்கிறோம். பகவான் கேட்கறவங்களோட மனநிலை, அவங்க புரிதல், இதுக்கேற்ற மாதிரி இந்த 2 வாதத்தையும் விளக்கியிருக்கார். ஆனா இதுக்கு மேல ஒரு உண்மை இருக்கு. இது கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கே. நம்ம பார்க்கறதால உலகம் இருக்கா, இல்ல உலகம் இருக்கிறதால நாம பார்க்கறாமா? எது சரி? பகவான் கடைசியா நம்மள கூட்டிட்டு போறது அஜாதவாதம் அப்படிங்கிற கோட்பாட்டுக்கு. அஜாதவாதம்? ஆமா, அதாவது உண்மையிலே எதுவுமே புதுசா புறக்கல, சாகவும் இல்ல. இந்த உலகம் உட்பட எதுவுமே உண்மையில படைக்கப்படவே இல்ல. எல்லாம் எப்பவுமே இருக்கிற அந்த ஒரே உண்மை, அதாவது பிரம்மம், அதோட தோற்றம்தான். ஓஹோ, இது ஒரு பெரிய புரட்சிகரமான கருத்து. இதோட அர்த்தம் என்னன்னா, நாம அடைய வேண்டிய புதுசா ஒரு நிலைன்னு எதுவுமே இல்ல. நாம ஏற்கனவே அந்த முழுமையான உண்மைதான். அத உணரணும், அவ்வளோதான். சரி. அப்போ இந்த நான் உணர்வை பத்தி பகவான் என்ன சொல்றாரு? மார்ச் 24, 1945 குறிப்புல இதயத்துல நான் ஒரு ஒளி மாதிரி இல்ல ஒரு ஒளி மாதிரி கேக்குதுன்னு சொல்ற ஸ்புரணம் பத்தி முதலியார் சொல்றாரே. பகவான் அது ஒளி ரெண்டுன்னு சொன்னாராமே. ஆமா, இந்த ஸ்புரணம்ங்கிறது அந்த அடிப்படை நான் உணர்வோட முதல் அதிர்வு. ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமானது. அதனாலதான் அதை ஒளிருது இல்ல ஒளிக்குதுன்னு சொல்றாரு. மார்ச் 22, 1946 குறிப்புல சொல்ற மாதிரி, இது மனம், புத்தி, ஞானம், அஞ்ஞானம், இது எல்லாத்துக்கும் அடிப்படையான மூலமான ஒன்று. இது எப்படி வேலை செய்யுது? இத ஜனவரி 17, 1946 குறிப்புல பகவான் ஒரு உதாரணம் சொல்றார். அதோட சேர்த்து பார்க்கலாம். இப்போ பருத்தி இருக்கு இல்லையா, அது வெறும் பருத்தி. ஆமா. அதுவே ஆடையா மாறும்போது அதுக்கு ஒரு பேரு, வடிவம் வருது. தங்கம் நகையா மாறும்போது அதுக்கு பேரு, வடிவம் வருது. அதே மாதிரி மனம் மூலமான ஆத்மால ஒடுங்கி இருக்கும்போது அது வெறும் நான் உணர்வு. அதுவே வெளியே திரும்பி எண்ணங்களா, அகங்காரமா, உலகமா விரியும் போது பல பேர் பல வடிவங்களை எடுத்துக்குது. ஆக அந்த மூல நான் உணர்வை பிடிக்கிறது தான் முக்கியம்னு சொல்றீங்க. ஜூலை 18, 1946 குறிப்புல அகங்காரத்துக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றாரு இல்லையா? ஆமா, நிச்சயமா. அகங்காரங்கிறது இந்த உடம்பு, இந்த மனம், இந்த எண்ணங்களோட தன்னை தப்பா அடையாளப்படுத்திக்கிற ஒரு தற்காலிகமான பொய்யான நான். இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் மூலம். சரி. ஆத்மாங்கிறது நிரந்தரமான உண்மையான நான். அதுதான் அந்த ஸ்புரணம்.
இந்த வித்தியாசத்தை உணர்றது தான் ஆன்மீக பாதையோட முதல் படி. இது யதார்த்தம். நான் பத்தின ஒரு தெளிவை கொடுக்குது. சரி, அடுத்ததா இந்த புரிதலை அடையறதுக்கான பாதை பத்தி பேசலாம். பகவான் முக்கியமா சொன்னது நான் யார் விசாரணை தானே. முதலியார் குறிப்புகள்ல அது தெளிவா தெரியுது. ஆமா, அதுதான் பிரதான வழி. செப்டம்பர் 14, 1945 குறிப்புல ஒருத்தர் கேக்குறார், பிராணனை சுஷும்னா நாடியில எப்படி செலுத்துறதுன்னு யோக பயிற்சி பத்தி. அதுக்கு கூட பகவான் நான் யாருன்னு விசாரிக்கிறது மூலமா தான் நீங்கிறார். அது எப்படி? ஏன்னா பகவானோட பார்வையில நான் யார் விசாரணை நேரடியா மனசோட மூலத்தை தாக்குது. மனம் அதோட மூலமான ஆத்மால ஒடுங்கும்போது பிராணன் தானாவே கட்டுப்படும், குண்டலினி சக்தி தானாவே எழும்னு சொல்றாரு. ஓ, அப்ப தனியா பிராணாயாமம் தேவையில்லையா? தேவையில்லைன்னு சொல்லல, ஆனா இந்த நேரடி விசாரணை செய்யும்போது அது தானா நடக்கும்னு சொல்றார். ஞானியோட இந்த நேரடி வழியும் யோகியோட பிராணாயாமம் முத்திர மாதிரி மறைமுக வழிகளும் கடைசியில ஒரே இடத்துக்கு தான் போகுதுங்கிறார். அந்த இலக்கு சித் ஜடக் கிரந்திய அறுக்கிறது. சித் ஜடக் கிரந்தி அப்படின்னா? சித்துனா உணர்வு, கான்ஷியஸ்னஸ். ஜடம்னா அறிவற்ற பொருள், இனர்ட் மேட்டர். கிரந்தினா முடிச்சு. சரி. சிஜ்ஜட கிரந்திங்கிறது அறிவு சுரூபமான ஆத்மாவை அறிவற்ற இந்த உடல் மனம் மாதிரி ஜடப்பொருளோட போட்டு முடிச்சு போட்டு, நான் இந்த உடம்பு தான் இந்த மனம்தான்னு தப்பா நினைக்கிற அடிப்படை பிரச்சனை. ஆமா, இதுதான் பிரச்சனை. இந்த முடிச்சு அவிழ்க்கிறது இல்ல அறுக்கிறது தான் விடுதலை. பகவான் சொல்றார், நான் யார் விசாரணையும் சரி யோக பயிற்சிகளும் சரி இந்த முடிச்சு அறுக்க தான் உதவுது. அப்போ இப்பதான் ஆன்மீக பயிற்சிக்கு புதுசா வர்றவங்க என்ன பண்ணணும்? செப்டம்பர் 16, 1945ல இது பத்தி கேட்டப்போ பகவான் என்ன சொன்னார்? ரொம்ப எளிமையான நடைமுறைக்கு ஏத்த பதில் சொன்னார். முதல்ல நமக்கு அமைதி தேவைங்கிறது உணரணும். அதுவே முதல் படி. அந்த அமைதி இல்லாம இருக்கோங்கிறது உணர்ந்தாதானே அதுக்கு வழி தேடுவோம். ஆமா, உண்மைதான். ஆனா பல வழிகள் இருக்கே, பக்தி, யோகம், ஞானம்னு. இதுல எது பெஸ்ட் அப்படின்னு நவம்பர் 2, 1945ல ஒருத்தர் கேக்குறார். அதுக்கு பகவான், உங்களுக்கு எது சுலபமா தோணுதோ, எது உங்களை ரொம்ப ஈர்க்குதோ அதுவே உங்களுக்கு சிறந்த வழிங்கிறார். ஓ, அப்படியா? ஆமா, எல்லா வழியும் கடைசியில ஒரே இலக்குக்கு தான் போகுது. அந்த இலக்கு அகங்காரத்தை அதோட மூலத்துல ஒடுக்கிறது அப்படின்னு சொல்றார். பக்தியில தீவிரமா சரணடைகிறதும் ஞானத்துல நான் யார்னு விசாரிக்கிறதும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றார். பரவாயில்லையே. இது பகவானோட பரந்த மனப்பான்மையை காட்டுது. இதுதான் பெருசு அது சின்னதுன்னு அவர் எப்பவும் சொன்னதில்லை. ஆனா சில சமயம் எவ்ளோ முயற்சி செஞ்சாலும் பிரயோஜனம் இல்ல, எல்லாம் விதிப்படிதான், கடவுள் சிலரை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சோர்வு வரலாம் இல்லையா? முயற்சி தேவையா இல்லையா, அது பத்தி குறிப்பு இருக்கா? இருக்கு. மார்ச் 19, 1945 அப்புறம் அக்டோபர் 10, 1945 குறிப்புகள்ல இந்த சந்தேகம் வருது. பகவான் ரொம்ப தெளிவா சொல்றார், முயற்சியும் வேணும், கடவுளோட அருளும் வேணும். ரெண்டுமே வேணுமா? ஆமா, ஆனா அருள்ங்கிறது எங்கேயோ மேலிருந்து இறங்கி வர்றதில்ல, அது நமக்குள்ள எப்பவும் இருக்கு. நம்ம முயற்சி அதிகமாகும் போது, மனம் மூலத்துல ஒடுங்கும் போது ஒரு நீரூற்று மாதிரி அருள் உள்ள இருந்து பொங்கி வருங்கிறார். தகுதிக்கு ஏத்த மாதிரி தான் அது வெளிப்படுது. அதனால முயற்சியை கைவிட்டுற வேண்டாம். முயற்சியும் அருளும் ஒன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்டது. ஆமா, ஒன்னோட ஒன்னு சார்ந்திருக்கு. இது கேட்கறதுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. சரி, அடுத்ததா இந்த உலக வாழ்க்கைய எப்படி வாழ்றது, கர்மா, சுதந்திரம், துறவு இதெல்லாம் நடைமுறைக்கு எப்படி வரும்னு பாப்போம். மார்ச் 16, 1945ல ஒருத்தர் வேதாந்த புக்ஸ் படிக்கிறதுக்காக வேலையை விட்டுடலாமான்னு கேக்குறார். இதுக்கு பகவான் சொன்ன பதில் இன்னைக்கு கூட ரொம்ப பொருந்தும். பொருட்கள் உன்னை விட்டு தனியா இல்ல, உன்னோட எண்ணம் தான் உன்னோட வருது. நீ வேலையை விட்டாலும் உன் மனம் உன்னோட தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, ஆத்மாவை புக்ஸ்ல மட்டும் தேட முடியாது, உனக்குள்ள நீ தான் அதை உணரணும்னு சொல்றார். ஆக உலகத்தை விட்டு ஓடுறது ஆன்மீகம் இல்ல. இல்ல, உலகத்துல இருந்துகிட்டே மனச உள்ள திருப்புறது தான் உண்மையான ஆன்மீகம். அப்போ துறவு, சந்நியாசம்னா என்ன அர்த்தம்? செப்டம்பர் 16, 1945 குறிப்புல செயலை செய்யாம இருக்கிறது துறவு இல்லேன்னு பகவான் சொல்ற மாதிரி படிச்சேன். கரெக்டா பிடிச்சிங்க. பகவானோட பார்வையில துறவுங்கிறது வெளி வேஷம் இல்ல, காவி கட்டுறதோ வீட்டை விட்டு போறதோ உண்மையான துறவு இல்ல. பின்ன எது? செய்யற செயல்கள் மேலேயும் அதோட பலன்கள் மேலும் இருக்கிற பற்று, அப்புறம் நான் இதை செய்யறேங்கிற அகங்கார எண்ணம், இதை விடுறது தான் உண்மையான துறவுங்கிறார். ஜனவரி 4, 1946 குறிப்புல எல்லாம் முன்னாடியே தீர்மானிச்சது, விதிப்படி நடக்க வேண்டியது நடந்தே தீரும்னு சொல்றார். என்னது? எல்லாம் ப்ரீடிட்டர்மிண்டா? அப்ப நமக்கு சுதந்திரமே இல்லையா? நம்ம முயற்சிக்கு அர்த்தம் இல்லையா? இது பெரிய கேள்வியாச்சே.
இந்த கேள்விக்கும் பகவான் பதில் சொல்றார். உடல் அனுபவிக்க வேண்டிய கர்மா முன்னாடியே தீர்மானிச்சிருக்கலாம். ஆனா அந்த அனுபவம் நடக்கும்போது அந்த உடம்போடையோ இல்ல செயலோடையோ தன்னை அடையாளப்படுத்திக்காம, அதனால பாதிக்கப்படாம சாட்சியா இருக்கிறதுக்கு மனுஷனுக்கு சுதந்திரம் உண்டு. ஓ, பாதிக்கப்படாம இருக்கிறதுல சுதந்திரம் இருக்கா? ஆமா, நான் இந்த உடம்பில்ல, நான் இந்த வேலையை செய்யலைங்கிற ஞானத்தோட இருக்கிறது தான் உண்மையான சுதந்திரம். இதுதான் பகவான் காட்டுற வழி. சரி, உலக வேலைகளையும் ஆன்மீக பயிற்சியும் எப்படி பேலன்ஸ் பண்றது? இது நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை. அக்டோபர் 8, 9, 1945 குறிப்புகள்ல இத பத்தி இருக்குது. ஆமா, பகவான் ரெண்டையும் ஒரே நேரத்துல செய்ய முடியும்னு சொல்றாரு. ஆபீஸ் வேலையை செஞ்சுக்கிட்டே மனசுக்குள்ள நான் யார் விசாரணையை தொடரலாம், இல்ல கடவுளை நினைக்கலாம்னு சொல்றார். அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? அக்டோபர் 9, 1945 குறிப்புல ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு கேன்சர் ரொம்ப வலிச்சப்போ கூட அவர் நான் அந்த வலி இல்லைங்கிற உணர்வுல இருந்தத உதாரணம் சொல்றார். ஞானிக்கு உடல் வலி தெரியலாம், ஆனா அது அவங்கள பாதிக்காது. அக்டோபர் 10, 1945ல கில்பர்ட் கீத் செஸ்டர்டன் ஒரு எழுத்தாளர் சொன்னதை கூட பகவான் சொல்றார். வேலையில இருக்கும்போதும் கடவுளை நினைக்க முடியும்னு. அத்வைத்தம் உலகத்தை மித்யா, அதாவது பொய்ன்னு சொல்றத ஒரு பொதுவான கருத்து இருக்கே. ஆனா பகவான் உலக வாழ்க்கைய வாழச் சொல்றார். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏப்ரல் 7, 1946 குறிப்புல பகவான் இத தெளிவா சொல்றார். அத்வைதர்கள் உலகத்தை சுத்தமா பொய்ன்னு சொல்லல. உலகம் உலகமா, அதாவது பிரம்மத்திலிருந்து வேறையா பார்க்கும்போது அது நிலையற்றது, தோற்றம் மட்டும்தான். ஆனா அதுவே பிரம்மத்தோட வெளிப்பாடா பிரம்மமாவே பார்க்கும்போது அது சத்தியம், உண்மைதான். சர்வம் பிரம்மமயம், எல்லாமே பிரம்மந்தான். மத்த தத்துவங்கள் உலகத்தை கடவுர்கிட்டேருந்து வேறையா பாக்குது. ஆனா அத்வைதம் உலகமே பிரம்மம்னு சொல்றதால உலகத்துக்கு இன்னும் அதிக யதார்த்தத்தை கொடுக்குதுன்னு பகவான் சொல்றார். இது ரொம்ப நுட்பமான ஆனா முக்கியமான விளக்கம். இதுவரைக்கும் பகவானோட போதனைகளை பார்த்தோம். இப்போ இந்த நாட்குறிப்புல தெரிய வர்ற பகவானோட மனித பக்கத்தை காட்டுற சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். இது அவர் ஒரு தத்துவ ஞானியா மட்டும் இல்லாம நம்மள மாதிரி ஒரு மனுஷனாவும் உணர வைக்கும். நிச்சயமா, முதலியார் ரொம்ப அழகா நிறைய நிகழ்வுகளை பதிவு பண்ணியிருக்கார். அது பகவானோட எளிமை, அன்பு, நகைச்சுவை உணர்வு எல்லாத்தையும் காட்டுது. உதாரணமா மார்ச் 18, 1945 குறிப்புல பகவான் சின்ன வயசுல மதுரையில ஸ்கூலுக்கு போகும்போது திடீர்னு வானத்துல கடவுள் தோன்றுவார்னு நினைச்சு வானத்தையே பார்த்துக்கிட்டு நடப்பாராம். பாருங்க எவ்ளோ குழந்தைத்தனம். ஆமா. அதே மாதிரி டிசம்பர் 11, 1945ல ஆசிரமத்துல ஒரு சினிமா படம் போட்டப்போ தனக்கு கண் பார்வை கொஞ்சம் மங்களா இருக்கிறதால சரியா தெரியலன்னு ரொம்ப சாதாரணமா சொல்றாரு. அது மட்டும் இல்ல, பக்தி பாட்டெல்லாம் கேட்கும்போது, குறிப்பா மாணிக்கவாசகர் திருவாசகம், தாயுமானவர் பாடல்கள் இதெல்லாம் படிக்கும்போதோ கேட்கும்போதோ பகவான் உடம்பெல்லாம் உருகி கண்ணுல தண்ணி வரத பத்தி நிறைய குறிப்புகள் இருக்கு. அப்படியா? ஆமா. நவம்பர் 27, 1945ல இந்துமதின்னு ஒரு பக்த சொல்ற மாதிரி பகவானோட இந்த பக்தி பரவசம், இந்த மனித இயல்பு அவரை வெறும் ஞானியா மட்டும் இல்லாம ரொம்ப அன்பும் கனிவும் நிறைஞ்ச ஒருத்தரா நமக்கு ரொம்ப பக்கத்துல கொண்டு வருது. விலங்குகள் கிட்ட அவர் காட்டின அன்பு அபாரம். நவம்பர் 24, 1945ல நொண்டிப்பையன்னு பகவான் கூப்பிட்ட ஒரு கால் சரியில்லாத குரங்கு மத்த குரங்கால தாக்கப்பட்டு பகவான் அத அன்பா பாத்துக்கிட்டு கடைசியில அந்த குரங்கு கூட்டத்துக்கே ராஜாவான கதைய பகவானே சொல்றார். ஆமா, அது சுவாரஸ்யமான கதை. அப்புறம் பிப்ரவரி 24, 1946ல அணில்கள் தேவைக்கு அதிகமா எதையும் சேமிக்காதுங்கிறத பத்தி பேசி மனுஷங்களோட பேராசைய சூசகமா சொல்றார். அவரோட நகைச்சுவை உணர்வு அதுவும் அப்பாரம். அக்டோபர் 10, 1945ல ஒருத்தர் பகவானுக்கு மசாஜ் பண்றத தீட்சைன்னு சொன்னப்போ பகவானும் அதை ஆமோதிச்சு வேடிக்கையா பேசுறார். அக்டோபர் 14, 1945ல தனக்கு இடுப்பு வலி, மூட்டு வலி எல்லாம் இருக்கிறதால தன்னை யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்றார். நவம்பர் 6, 1945ல கண்ணு தெரியாத ஒருத்தர் தன் குறைய சொல்லி பகவான்கிட்ட முறையிட்டப்போ பகவான் அவர் கண்ணு இழந்ததா சொல்றார். நான் என் காலை வலி காரணமா இழந்துட்டேன், அவர் என்கிட்ட முறையிடுறார், நான் யார்கிட்ட போய் முறையிடுறதுன்னு கேட்கிறார். அந்த சூழலையே எவ்வளோ லேசாக்குறார் பாருங்க. நவம்பர் 21, 1945ல பகவான் சொன்ன தத்துவண்ணராயர் அவரோட குரு கதை ஞாபகம் வருது. குருவோட மௌனமே அங்கிருந்த பண்டிதர்களோட சந்தேகத்தை தீர்த்து அவங்க அகங்காரத்தை அடக்கிருச்சு. இது பகவானோட முக்கியமான போதனா முறையான மௌனத்தோட சக்தியை தானே காட்டுது. மிக சரியா சொன்னீங்க. மௌனம் மூலமாவே அவர் எத்தனையோ பேரோட சந்தேகங்களை தீர்த்திருக்கார், அமைதியை கொடுத்திருக்கார். இந்த ஆழமான ஞானம், அதோட சேர்ந்த எளிமை, மனிதநேயம், நகைச்சுவை உணர்வு,
இதெல்லாம் தான் பகவான் ரமணரை ரொம்ப விசேஷமானவரா ஆக்குது. அப்போ முதியனாரோட இந்த நாட்குறிப்பு பதிவுகள்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்களை ஒரு தடவை தொகுத்து பார்க்கலாமா? ஒன்னு, உண்மைங்கிறது வெளியில இல்ல, நமக்குள்ள இருக்கிற ஆத்மாதான். சரி. 2, அதை அறியறதுக்கு நான் யாருங்கிற சுய விசாரணை நேரான முக்கியமான வழி. ஆமா. 3, துறவுங்கிறது வேலையை விடுறதோ உலகத்தை விட்டு போறதோ இல்ல, மனசளவுல நான் செய்றேங்கிற அகங்காலத்தையும் பற்றையும் விடுறது. கரெக்ட். 4, கடவுளோட அருள் வெளியில இருந்து வர்றதில்ல, நமக்குள்ளேயே இருக்கு, நம்ம முயற்சியும் சரணாகதியும் அதை வெளிக்கொண்டு வரும். நிச்சயமா. கடைசியா பகவானோட போதனை ரொம்ப உயர்ந்த தத்துவமா இருந்தாலும் ரொம்ப நடைமுறைக்கு ஏத்த மாதிரி, கேட்கறவங்களுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சு. அதே சமயம் அவர் ரொம்ப எளிமையா, அன்பா, நகைச்சுவையா, எல்லாரும் சுலபமா அணுகக்கூடியவராகவும் இருந்தாரு. இதுதானே இந்த உரையாடல்களோட சாரம். அருமையா தொகுத்தீங்க. இதுதான் முதலியாரோட நாட்குறிப்பு நமக்கு காட்டுற பகவானோட முழுமையான சித்திரம். இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை தூண்டல். இந்த நாட்குறிப்பு முழுக்க பகவான் நம்ம கவனத்தை திரும்ப திரும்ப கொண்டு போறது அந்த நான்கிற எண்ணத்தோட மூலத்துக்கு தான். ஆமா. இந்த நான்கிற உணர்வு தான் நம்மளோட எல்லா அனுபவத்துக்கும், இன்ப துன்பத்துக்கும், பந்தத்துக்கும், விடுதலைக்குமான சாவியா இருக்குன்னா, உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க நடக்கும்போது, பேசும்போது, வேலை செய்யும்போது உணர்ற ஒவ்வொரு கணமும் சாதாரணமா தோணுற இந்த நான்கிறதோட உண்மையான தன்மை என்ன, இது எங்கிருந்து வருதுன்னு ஒரு கணம் நின்னு விடாப்பிடியா ஒரு கேள்வி கேட்டா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதோட விளைவு ஆச்சரியமா இருக்கலாம். பகவான் ரமணரோட ஞானத்தை பத்தின இந்த ஆழமான பார்வையில எங்களோட இணைஞ்சிருந்தவங்களுக்கு எங்க நன்றி.